வணக்கம். ஹலோ தோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர், இன்னைக்கு என்ன பேசுவோம்? தோலர், கேரளா ஸ்டோரியோட அந்த 2 அந்த பாட்டு இப்ப வெளியே வந்திருக்கு. ஐயோ, அந்த படமா? தோழர், காவியம் தோழர். அப்பா, என்ன ஒரு அற்புதமான காவியம் தெரியுமா? இந்த மாதிரி படம் பண்ணுங்கடா. அவளுக்கும் நூலுக்கும் அப்படியே பொங்கி வலிகிற மாரி, சந்தோஷப்படுத்துற மாரி, மனசு குளிர்ற மாரி படம் பண்ணுது. சம படம் தோழர். படம் வரல தோலர், ட்ரைலர். தோழர், நேஷனல் அவார்டு வாங்க தோழர் அந்த படம்லாம். 1 வாங்கிடுச்சு, 2 வாங்குன்னு சொல்றீங்களா? ட்ரைலர் தான் வெளியே வந்திருக்கு. ஒரு சாப்பாடு பீஃப வச்சு ஒரு சீன் ஒரே சீன்ல வந்து வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க. அதே நீங்க பார்க்க போறீங்க. பார்ட் 1 பார்த்தோன்னா இதேதான். அதாவது அந்த படம் முழுக்க முழுக்க யாரால வந்து எடுக்கப்பட்டதுன்னா, என்ன மாரி ஒரு பர்சனல் அந்த படம் பண்ண முடியும்னா, இந்த மண்டைக்குள்ள இருக்கிறதோட அந்த மண்டைக்குள்ள மாட்டு கோமியம் சாணியை போட்டு கரைச்சி வச்சு எவன் ஒருத்தன் மூளையா வாழ்றானோ அவனால மட்டும்தான் அப்படி ஒரு படத்தை வந்து பண்ண முடியும். எப்படின்னா, நெற்றிக்கன் திறந்தாவே முஸ்லீம், குற்றம் குற்றமே, முஸ்லீமா அப்படி. அதாவது சொல்றாரு, இப்ப இந்த நாடகங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, அது யாருன்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர் போட்ட விதை. அது நாடகாதல், பட்டியலின மக்களும் காசு பார்த்து பணம் பார்த்து லவ் பண்றானுப்பா, நாடகாதல்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நார்த்தில் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தோன்னா லவ் ஜிகாத். இந்து பெண்களை வந்து ஏமாத்துறானோ, ஏமாத்தி பாகிஸ்தான் கொண்டு போயிடறானோ, கொண்டு போயிட்டு அங்கே வந்து கொடுமைப்படுத்துறாங்க. தயவுசெய்து முஸ்லீம் பசங்களோட பழகாதீங்க அப்படின்னு தான் வீட்டு பெண்களுக்கு பாடம் புகுட்ட விதமா இந்த கேரளா ஸ்டோரி ஒரு குப்பை படத்தை பண்ணிக்கிறாங்க. சொல்றீங்க, ஆனா இந்த படத்தை வந்து கேரளா வச்சு கேரளா. ஆமா ஆமா, கேரளா. அது என்னன்னா, நார்த்லாம் வந்து அது ஒரு காவியமயமா ஆயிடுச்சு. எப்படின்னா, ஆமா, நார்த்ல போயிட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து ஒரு பிஜேபிக்காரன் ஒரு ஆர்எஸ் காரன் பண்ணா கூட யாரும் அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணான்னு கேட்டா வச்சுக்கோ, பாகிஸ்தான்காரன் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லுவான். பாகிஸ்தான்ல இந்தியால இருக்க முஸ்லீம் காரன் அப்படில சொல்றாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல வந்து கேளுங்க, மைக் கொண்டு வந்து நார்த்ல நடந்த பாம் பிளாஸ்ட் பத்தி இதை பத்தி என்ன கேட்டீங்கன்னா, ஏங்க இதெல்லாம் பிஜேபி சதிங்க சொல்றேன். ஏன்னா தெரியும், மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவனும் பார்த்தனா மாட்டு கோமி குடிச்சுனா தான் பேசுவாங்க. நம்ம பசங்க பகுத்தறிய பார்ப்போம். இவனெல்லாம் என்ன மாரி ஆளு, இந்த சங்கிங்க என்ன மாரி மதக்கவரம் பண்ணணுன்றது பார்க்குறாங்க. அதனால கேரளா அந்த மாரி தான் வந்து கம்யூனிஸ்ட், அது வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய இடம். அங்கே போயிட்டு எப்படின்னா பிஜேபியோட சித்தாந்தத்தை பரப்பிடணும். ஐயோ, ஏன்னா கேரளாவில் கொஞ்சம் முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அதனால பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தியா தீவிரவாதிங்க, பொண்ணுங்களை ஏமாற்றி கொண்டு போயிடணும், எங்கோ பாகிஸ்தான் கொண்டு போயிடணும், கொண்டு போயிட்டு மதம் மாத்திரணும், கொடுமைப்படுத்தணும். இப்ப பத்தாவதுக்கு என்ன சொல்லிருக்கீங்கன்னா பீஃப் கொண்டு அந்த கொடுமைலாம் மதம் மாற்ற பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் இல்ல. சாப்பாடு ஒரு அந்த காட்சி எப்படி ட்ரெய்லர் இடம்பெற்றிருக்கு. ஏதோ ஒரு இந்து பெண் அவங்க வந்து முஸ்லீமோட ஏதோ ஃபேமிலியா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு கையை காலெல்லாம் புதிச்சு படுத்து அப்படியே அந்த பொண்ணு பதறது. அப்படியே ஸ்கிரீனை பார்க்கும்போது நம்மளுக்கு அச்சோ, இன்னும் அந்த பொண்ணு எப்படி குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு தோணுது. விஷம் கொடுக்குற மாதிரி பீஃப் எடுத்துட்டு வந்து வாயில வச்சுட்டாங்க. ஏன்னா பீஃப் தானே கொடுத்தாங்க, ஒன்னும் அசிங்கத்தை தரலையா? இல்ல ஒன்னும் மாட்டு கோமியத்தை எதுவும் பண்ணலதோட மாட்டு கோமியத்தை பிடிச்சு வந்து ஆகட்டும் குடி 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 மாட்டு தண்ணி தான் சாப்பிட்டு அப்படி சொன்னாலே பீஃப் தானே கொடுத்தாங்க. அனத்தோட இவனை எங்க பண்ணிக்கிறான்னு பாருங்க, கேரளாவில் பண்ணிக்கிறான்னு பாரு. முட்டாளுங்களா, கேரளாவில் பீஃப் விரும்பி சாப்பிடக்கூடிய மாணவன்டா. ஒட்டுமொத்த மக்களும் பீஃப் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அது அரைவரசா சங்க நினைச்சுக்கிறாங்க. பீஃப்னாவே எதே வந்து முஸ்லீம் தான் சாப்பிடுவாங்க, அவங்க தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே இந்துக்கள் சாப்பிடுவாங்கடா. அதுவும் கேரளாவில் ஒட்டுமொத்த இந்துக்கள் சாப்பிடுவாங்க. கேரளாவில் பண்ற படங்கள்லாம் பார்த்தோன்னா தோழர், இந்துக்கள் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் காட்சி. ஆமா, இப்ப ட்ரோலே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன்லாம் பார்த்துட்டு இப்ப எப்படின்னா ரீல்ஸ் வீடியோ பண்ணி போடுறாங்கன்னா, நானும் ஒரு கேரளா பெண் தான், இப்ப நான் பீஃப் சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அது உதாசீங்க வேற எதனா இருக்க முடியுமா? ஆமா, அதுவும் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா கேரளா பெண்கள் சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தா பெண்கள் போல்டா கேட்கும், ஆனா ஒரு பீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம திரும்பி பார்த்து யாரும் அந்த பொண்ணுன்னு பார்த்தா அது கேரளா பொண்ணா இருக்கும். ஸோ அதனால வந்து கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களும் பார்த்தோன்னா பெரும்பான்மை இந்துக்கள் வந்து பீஃப் சாப்பிடுவாங்க. பீஃப் வந்து நாங்கள் ஒரு சாப்பாடாக பார்க்குறோம். அதாவது பீஃப் சாப்பிட்றதுல வந்து எந்த ஒரு இழிவான விஷயம்லாம் கிடையாது. அது ஒன்றும் சாக்கடை கிடையாது. உங்களை மாரி கோமியமும் சாணியும் சாப்பிட்டா சி ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பீஃப் நல்லதுனடா. சயின்டிஃபிக்கலாக பார்த்தோன்னா பீஃப் சாப்பிட்றது நல்லது தானே. வந்து கோழிக்கறியை சாப்பிட்றது, கோழி கூட பார்த்தோன்னா அசுத்தம் சாப்பிடுது, அசுத்தம் சில வந்து திங்ஸ்லாம் சாப்பிடுது. அதுவே நீங்க புனிதம் சாப்பிடும்போது மாடு பசு புள்ள தானே சாப்பிடுது. ஸோ அதை சாப்பிட்றதுல வந்து ஒரு இழிவான விஷயமே கிடையாது. ஸோ பீஃப் சாப்பிடலாம். ஸோ பீஃப் வந்து மக்களுடைய உரிமை, பெரும்பான்மை இந்து மக்களுடைய உரிமை. எனக்கு ஒரு டவுட், இது ஒரு கதை, இது ஒரு கான்செப்ட்னு ஒரு சீனை வேற வச்சு ஒரு படமே எடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய அந்த அறிவை யார் தோழர் உங்களுக்கு கொடுத்திருப்பா? அதுதான் பிஜேபி சங்கி தான், வேற யாரு சங்கி உள்ள மைண்ட் செட் உள்ள பர்சன் தான். அப்படிதான் அவனால மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு படம் தோணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா யாரு அந்த மாதிரி படம் பண்ண முடியாதுங்களா, நம்ம மோகன்ஜி அவர் மோகன்ஜி பார்த்தோன்னா இப்படிதான் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு மென்டல் தனமா லூசுத்தனமா
ஒரு பிஜேபி சங்கீத்தனமா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அங்க பண்றான் பொழுது. ஏன்னா இந்த கதையை வந்து மோகன்ஜி கொடுத்தா வச்சுக்க சூப்பரா இந்த கதை நம்ம பண்ணுவோம்டா. அதாவது ஒரு பட்டியலின சமுதாயம் என்ன பண்ணிட்டான், ஆதி சமுதாயத்தில் உள்ள மாட்டை கொண்டு போய் நைட்டை வந்து ஆட்டியை கொண்டு போயிட்டு வெட்டி சாகச்சிட்டான். ஆதி சமுதாயத்தில் உள்ள ஆள் பார்த்தோன்னா அந்த மாட்டை வந்து சாமியா பார்த்தான், புனிதமா பார்த்தான், இவன் வெட்டி சாகச்சிட்டான். அதுக்காக பழிக்கு பழி வாங்குறான்டா, இதாண்ட கதை அப்படின்னு மோகன்ஜி ஒரு கதை எழுதி கொடுக்குறீங்களா மோகன்ஜிக்கு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூமட்டத்தனமா படம் பண்ணணும். அதாவது இவனு புனிதம் பேசணும். அதோட மாடை வந்து புனிதம் சாமின்ட்டு எத்தனை ஊர்ல வந்து மாட்டுக்கு வந்து சுடுகாடு கட்டிருக்கேன்னு சொல்லுங்க. இந்நேரம் இந்த பூமியில பிறந்த மாட்டோட எண்ணிக்கை பார்த்தோன்னா பல ஆயிரம். அந்த பல ஆயிரம் சுடுகாடு எங்க போச்சு? எங்கேயோ ஒரு சுடுகாடு கட்டுறீங்க, ஓகே, அது வந்து ஜல்லிக்கட்டு கால பெரிய காலன்ட்டு. அப்ப பல ஆயிரம் மாடுகள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போச்சு. அது அப்ப அதுக்கெல்லாம் காடு கட்டினா அதுக்கெல்லாம் மயானம் கட்டினா எங்கே போகும்போது தோழர். அப்ப இவங்க என்ன பண்றவனா மாட்டை சாமின்னு சொல்லணும். ஆனா அதை வந்து ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், அது பொருளை தான் வந்து வாங்கிட்டு வரும். அது ஒரு இன்வெஸ்ட் வாங்கிட்டு வந்து அதை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதாவது பால் கறந்து பண்ணுவோம், அந்த பாலை கொண்டு போய் கடலை சேல் பண்ணி போனோம், எல்லா விஷயம் பிஸ்னஸ் பண்ணி பண்ணுவேன், ஏறு ஓட்டு பண்ணுவேன், நிறைய விஷயம் அந்த மாட்டை வந்து பயன்படுத்திட்டு கடைசியில் சாகர காலத்துக்கு கொண்டு போயிட்டு வாங்கின காசுகளை வச்சு லாபத்துக்கு அனுப்ப மாட்டை கசாப்புல போய் தள்ளிட்டு வந்துடுவானு. உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு சாமியா பார்ப்பான். மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம் ஏன் அதை சாமியா பார்க்கறான்னா, மற்றவன் சாப்பிட்றான்ல அவனை இழிவா பார்க்கறதுக்காக, சி மாட்டுக்கறி சாப்பிட்றீங்களா நீங்களா அப்படின்னு இழிவா பார்க்குற ஒரு மனநிலைக்காக தான் இவனை மாட்டுக்கறி வந்து சாமியா பார்க்கறானோ. இது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பார்ட்னர்கள் அவனும் ஒட்டுமொத்த நான்வெஜ் சாப்பிடவே மாட்டானோ, அவனுக்கு வெஜ் சாப்பிடுவாங்க. அவனு வெஜ் சாப்பிடணும் பார்த்து நான்வெஜ் சாப்பிட பார்த்து இழிவா பார்க்கறது. அதான் இங்க வந்து உணவை வச்சுதான் இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலே இருக்கு. மாட்டுக்கறி பொலிட்டிக்கல் ஒண்ணு, அடுத்து நான்வெஜ் ஒரு பொலிட்டிக்கல் ஒண்ணு, அடுத்து வெஜ் சாப்பிட்றோம் மேலானம். இதை வச்சுதான். ஆனா தொடரி உலகத்துல எந்த நாட்டிலுமே உணவை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு நாடு எங்குமே இல்லை தோட. ஆனா கேவலமான ஜென்மங்களை வாழக்கூடிய நாடு பாமத்தோட. ஒரு உணவை வச்சு இந்த கறி நீ சாப்பிட்றா நீ அதனால நீ கேவலமானவனா, இந்த சாப்பாடு நீ சாப்பிட்ற அதனால நீ கேவலமானவனா அப்படின்னு ஒரு அரசியல் எடுத்து அதுல ஒரு பெருமை பேத்துன்னு அதுல மன்னர் பரவன் பேசுன்னு ராஜவம்சம் பேசுகிறான தெரியுமா இவங்கெல்லாம் எந்த காலத்துல தான் மாறணும் பெருத்தோட. அப்போ இந்தியாவில மட்டும் தான் இந்த மாதிரின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்க தோழர், இப்ப எப்படின்னா இந்த உலக அளவிலேயே இந்தியால இருந்தா அதிகமா பீஃப் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு ஒரு நியூஸ் இருக்கே, அது எப்படி தோழர்? ஆமா தோழர், இதெல்லாம் வந்து அவளுக்கு பார்த்தா அப்படியே ஐயோ ஷாக்கிங்கா இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது தெரிஞ்சா கூட தெரியாம வந்து கடந்து போகணும். ஆனா உண்மையை பார்த்தோன்னா அதுதான் ட்ரூ. அது உலகத்திலே பார்த்தோன்னா எந்த கண்ட்ரி இருந்து அதிகமான பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா இந்தியாவில இருந்து தான். அது எப்படா இந்தியாவில் பீஃபே சாப்பிட மாட்டாங்கன்னா அப்புறம் எப்படா எக்ஸ்போர்ட் மட்டும் வந்து ஆகுது? ஆனால் இதுல பெரிய ஷாக்கிங்கான விஷயம்னா பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணோட முதலாளி யார் பார்த்தோன்னா ஒரு பூனல் போட்ட சங்கி. சங்கி அது அப்ப பாரு, ஒரு பூனல் போட்ட சங்கி நீ சாமியா பாக்குற ஒரு ஆளா இருந்தா அப்புறம் ஏன்டா அந்த தொழில் பண்றீங்க? ஏன்னா அவங்க அதுல காசு வருது, அது இன்வெஸ்ட் தான் பாக்குறான், அது பெரும் பணம். அப்ப உனக்கு அந்த மாட்டுத்தோலை வச்சு ஷூ ஃபேக்டரி ஷூ பண்றது தேவைப்படுது, பெல்ட் கம்பெனிக்கு பெல்ட் பண்றது தேவைப்படுது, இப்படி எல்லாத்துக்கும் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா அதுவும் பார்த்தோன்னா இன்னும் பார்த்தோன்னா இந்த அவாக்கள் கோவிலில் பார்த்தோன்னா இந்த சாமி கும்பிடும் போது பார்த்தோன்னா இந்த மத்தளம் வந்து வாசிப்பாங்க, நாதஸ்வரம் வாசிப்பாங்க தெரியுமா? அந்த நாதஸ்வரம் பிளஸ் அவனை வந்து மியூசிக் கல்ச்சர்னு சொல்லி பெரிய பெரிய ஈவெண்ட் நடத்தினா கூட அந்த மேளத்தில் பார்த்தோன்னா மாட்டுத்தோல் தான். அப்போ அதெல்லாம் உனக்கு பார்த்தா வந்து தீட்டாகாதா? ஏண்டா அப்போ மட்டும் உனக்கு சொகுசா தேவைப்படுது. அப்ப என்ன காரணத்தோட? அதான் சிம்பிள் தோட. இவன் வந்து பொலிட்டிக்கல் இதை வச்சு நாங்க அதை சாப்பிடலப்பா, நாங்களாம் மேன்மையானோம்பா அப்படின்னு ஒரு கேவலமான அரசியல். அதுதான் பார்த்தோன்னா மாட்டு கோமியம் தின்றோம், மாட்டு சாணி சாப்பிட்றோம் உயர்ந்த ஜாதி, அதே மாட்டு கறியை சாப்பிட்றோம் பார்த்தோன்னா கீழ் சாதி. எந்த வகையிலும் நான் டே என்னடா அது? சயின்டிபிக்கலா மாட்டு கோமியம் தானே சாப்பிடக்கூடாது, மாட்டு சாணி தானே சாப்பிடக்கூடாது. அது வேணா உடம்புக்கு ஆபத்தான விஷயம், தேவையில்லாத ஒண்ணுடா. ஆனா அதே கோமியத்தை அது ஒரு கழிவு, தேவையில்லாத கழிவு, மாடே அதை வேணும்னு சொல்லி அது வந்து வெளில போன்னு சொல்லுது. அந்த கோமியத்தை சாப்பிட்டு நாங்க புனிதமானவர்கள், நாங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்றது எந்த வகையில நான் என்னடி திருந்துங்கடா நாங்களா? ஆனா பீஃப் எக்ஸ்போர்ட் பத்தி ஒரு விஷயம் பேசுறீங்க. இப்ப பீஃப் அந்த நிறுவனம் எதுக்கு பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்குது? ஆமா, சொந்தக்காரன் அவங்க கூட்டாளி தானே, வேற யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். சோ அதனால வந்து பீஃபுக்கா நாமளே தரோம் ராஜா. அதனால அப்ப பிஜேபி கட்சி வந்து ரன் ஆகுறத பார்த்தோன்னா அந்த கோமாதான்னு சொல்லக்கூடிய சமயம் மூலம் தான். ஆமா தல, இன்னைக்கு நியூஸ் படி பார்த்தனா 30 கோடி என்னமோ அந்த பீஃப் நிறுவனம்
30 கோடி பிஜேபிக்கு நன்கொடையா வழங்கிருக்காங்க. பிஜேபி என்ன செஞ்சது அந்த நிறுவனங்கள்? ஆனா கண்டிப்பா உண்மையே பார்த்தனா அந்த மாடெல்லாம் நினைச்சிருந்தே இந்த பக்கம் என்ன வந்து சாமி சாமின்றீங்க, இந்த பக்கம் என்ன வச்சு அநியாயமா இப்படி பேரம் பேசுறீங்களா, டே எங்களை தயவு செய்து ஆள விட்றா சாமி அப்படின்னு தான் கண்டிப்பா அது வந்து கேட்கும். மறுபடியும் இந்த படத்துக்கே நம்ம வந்துட்டோம்னா என்னதான் அவங்க அப்படி ஒரு குறிக்கோள், இப்ப அவங்க நினைச்சதே நடக்கும்னா என்ன நடக்கும்? இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கேரளால, என்ன நடக்கணும்னா ஒரு பெரிய மாற்றம், இவ்வளவு காசு போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, என்ன இருக்கும்? அதுதான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் தான், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதாவது பிஜேபியோட பேஸ் வந்து அங்கே ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க. எப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடூரமானவங்க, வில்லனுங்க, அவங்களால நம்மளுக்கு ஆபத்து இருக்கு, யாருக்கு இந்த மக்களுக்கு ஆபத்து இருக்கு, இந்த மதத்துக்கு ரொம்ப வந்து ஆபத்து அப்படின்னும் பெரும்பான்மையோட மக்களை ஏமாற்றி அவங்களோட ஓட்டை வாங்குறது தான். அதன் காரணமாக தான் மக்கள் எண்ணிக்கையில மிக கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்ஸ் மக்கள், அந்த மக்கள் மீது ஒரு வீணாக ஒரு பழியை போட்டு இவன் அப்படி இவன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பழியை போட்டு ஒரு மதக்கலவரம் தூண்டி அந்த இடத்துல பார்த்தோன்னா பிஜேபி வந்து நிற்கிறது. பார்த்தியா, மக்களுக்காக நாங்கள் வந்து நிற்போம், இந்துக்காக நாங்கள் தான் வந்து நிற்போம் அப்படின்னு இந்துக்கள் ஓட்டெலாம் போடுங்க அப்படின்னு அந்த இந்து ஓட்டை வாங்கி அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அந்த பிஜேபி கொள்கை. இதை தான் எல்லா மாநிலத்திலும் பண்ணுது. அது இப்போ கேரளாவில் வந்து பண்ணுது, தமிழ்நாட்டில் வந்து பண்ணி பார்த்தாங்க. அண்ணாமலை வந்து பண்ணி பார்த்தாரு, ஃபெயிலியரு. அடுத்து வந்து ஆமாம் ஹெச் ராஜா வந்து பண்ணாங்க. அதான் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி சங்கியெல்லாம் வந்து பண்ணி பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் ஒன்றும் முடியல. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து முற்போக்காக பார்க்குறாங்க. டேய் முஸ்லீமும் நானும் என் மாமா மச்சன்டா, நீ எல்லாம் வந்து இடையில வரைய கூடாது, வெளியே போடா அப்படின்றாங்க. ஸோ அதனால இங்கே கலவரம் பண்ண முடியாது. எப்படின்னா கேரளாவில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிடலாம் தான் கேரளா ஸ்டோரியா அந்த படம் பேர் அப்படின்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணாங்க. சரி அது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் போகுது அப்படின்ற மாரி இவனே நினைச்சுக்கிட்டு இன்னொரு படம் பண்ணானுவ. ஆனால் அதோட அதுக்கு பதில் கொடுக்குற வீடியோ சமய போடான்னு பாத்தீங்களா? அது அந்த பொண்ணு இது இன்னொரு வீடியோ ஒன்று நினைக்கிறேன். ஏதாவது அந்த பொண்ணு வாயில அப்படியே அட்டம் பிடிச்சி வாயில ஊட்டுறாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டோன்னே ஏய் டேஸ்டா இருக்குடா சாமாடு, இதை விட செருப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு இதை சாப்பிட்டோன்னே இதே அமுதம் சாப்பிட்ட மாரி ஏய் டேஸ்டா கூட ஆனா படம் எடுத்தீங்க. இப்ப அது எப்படி போயிட்டு இருக்கு? சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்துக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா உண்மையே பார்த்தீங்கன்னா பீஃப் மற்ற உணவை விட பீஃப் நல்லாவே இருக்கும். ஆனா அதோட உணவு வந்து ஏன்னா மற்ற உணவை விட இது நல்லா இருக்குன்றத விட காரணம்னா இது உழைக்கும் மக்களோட வந்து உணவத்தோட எளிமையான மக்களோட உணவு. மற்ற உணவுலாம் பார்த்தோன்னா மிக காஸ்ட்லியானது. அதே மாதிரி உடம்புக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு எனர்ஜி கொடுக்குமான்றது சரியா அதை சொல்ல முடியாது. ஆனால் சயின்டிஃபிக்கலாக பார்த்தோன்னா பீஃப் வந்து உழைக்கும் மக்களோட உணவு. அது காலங்காலமாக வந்து மக்கள் சாப்பிட்டு தான் வராங்க. இவனும் இப்போ இந்த சமீப காலத்தில் பார்த்தோன்னா சாமி அது புனிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டே புனிதன்றீங்க, மாட்டை சாமி ஆக்கிட்டீங்க. அப்போ கோழி யாரா? கோழி பார்த்தோன்னா முருகரோட வாகனம், அது சாமி தானே. அப்புறம் அதை மட்டும் வெட்டி சாப்பிட்றீங்க. மீன் பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு சாமியோட வந்து அவதாரம். ஏன்டா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சாமியை வந்து பார்க்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு எது தேவை? அரசியல். அதுதான் தோழர், இவங்களோட நோக்கம் அதுதான். தோழர் என்னதான் இவங்க முக்கிய படம் எடுத்தாலுமே கேரளா மக்களே செருப்பு கழட்டி தான் அடிக்கிறாங்க. கேரளாவோட சிஎம்ஏ வந்து இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன படம் எடுத்துச்சிருக்கீங்க? கேரளா மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலுமே வந்து இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆமா தோழர், அதுதான் தோழர். அதாவது கேரளாவில படம் வந்தா கூட ஒரு மதவெறி தூண்டு விதமா படம் வந்தா கூட தமிழ்நாட்டில இருந்து பேசணும் தோழர். அதாவது கர்நாடகாவில் வந்து பார்த்தோன்னா ஹிஜாப் பத்தின ஒரு பொலிட்டிக்கல் பண்ணானோ அது பெரும் சர்ச்சையாச்சு. ஆனா இந்தியா முழுக்க வந்து பெரும் எதிர்ப்பு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோம் பெரும் எதிர்ப்பு இருந்துச்சு. சங்கிகளை விரட்டி வந்து அடிச்சாங்க, டே சங்கிகளா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பார்த்தோன்னா முஸ்லீம் மக்கள் மீது அவங்க பக்கமாக நின்று சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட. ஏன்னா திருப்பரங்குன்றம் வருதுல நீங்கள் அதில் பார்த்தோன்னா அதுதான். ஸோ இப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்னு பார்த்தோன்னா முஸ்லீம் மக்கள் சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க. ஏன்னா காலங்காலமாக வாழக்கூடிய மக்கள். ஸோ என்னோட மாமா மச்சான் அப்படின்னு கேட்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக தான் பார்க்குறாங்க. இந்தியாவில் எங்கே பிரச்சனை வந்தாலும் முஸ்லீம் மக்களுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக நிற்கக்கூடிய நாடு பார்த்தோன்னா தமிழ்நாடு மட்டும் தான் தோழர். நம்ம இதில் இன்னொரு விஷயம் பேசியாங்கன்னா அந்த காட்சி பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட வாயில் அந்த மாட்டுக்கறி எடுத்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே நம்ம ஒரு மாறிக்குது அந்த சீன். ஆமா என்னடா பண்ணி அந்த பொண்ணு அப்படி மாரி தான் இருக்கு. சரி இந்த சீன் நம்ம அப்படி கொஞ்சம் இப்படி பண்ணி பார்க்கலாமே. இன்கேஸ் ஏதோ ஒரு அவாக்கெல்லாம் சேர்ந்து இந்த பிஜேபி சங்கிகெல்லாம் சேர்ந்து ஒரு முஸ்லீமோட வாயில ஒரு வெஜ் சாப்பாடு வந்து கேரட் பீன்ஸ் அரைச்சு வாயில வந்து அமைக்க வச்சா எப்படி இருக்கு? ஏன்னா இதெல்லாம் ஒரு சீன் சொல்லி இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தினா மக்கள் நம்பிடுவாங்க. ஐயோ ஆமாவும் பாடே ஏன்டா அப்படி இருக்கீங்க, எல்லாரும் மக்களை சாப்பாடு கூட சாப்பிடுறாரு. இப்ப கேரளா ஒன் மாதிரி தான் இப்ப எடுத்துட்டு போறாங்க. வேலைக்கு ஆக போகுது இல்ல, அப்படியே எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போய் வடக்குல போயிட்டு போட்டு கேட்க போறாங்க. ஆமா ஆமா இவனு இங்க படம் பண்ணிட்டு அவனும் ஓட்டு எங்க கேட்க போனாங்க. ஆனா தொடர் உண்மையே இந்த மாதிரி படம் பண்ற டைரக்டர் எல்லாம் பார்த்தா செருப்பு கழட்டி அடிங்க. இல்லைன்னா அந்த தேட்டரை ஒட்டுமொத்தமா மக்கள் பொதுமக்களும் சேர்ந்து அந்த எந்த தேட்டர்ல படத்தை போறோம் அடிச்சு உடைங்க நாசப்படுறது. ஏன்னா இவங்களாம் மிக மிக ஆபத்தானவங்க, விஷம்.
இவன் வந்து நம்ம அமைதியகர மாநிலத்தை அமைதியகர மக்களை வந்து மதக்கலவரை தூண்டி விட்டு நம்மளை பலிகடா ஆக்குறதுக்கான முடி வேலை தான் உனக்கு வந்து பார்ப்பானு விழிப்பாருங்க மக்களே. பார்க்கலாம் தோழி, இப்போதைக்கு ட்ரெய்லர் வெளியே வந்திருக்கு, படம் வெளியே வரட்டும். ஸோ நம்ம வியூவர்ஸ் யாராவது பீஃப் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. முதல் கமெண்ட் நானும் தான் பண்ணுவேன்ப்பா. நாங்களும் ஒரு பீஃப் லவர் தான், மறக்காம சொல்லிடுங்க. வணக்கம், நன்றி.